கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை பத்திக்கலாங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது பாருங்க. கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிக்க செய்வேன் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் செய்ய போகிறேன், நாளைக்கு செய்வேன், அடுத்த வாரம் செய்வேன், ஒரு வாரம் நீ என்கிட்ட ஜெபம் பண்ணு, ஒரு வாரம் பாஸ்டிங் கொடு, நீ உன் நடக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு நீ நல்லபடியா இருந்தனா உன்னை நான் பிரகாசிக்க செய்வேன்னா சொல்லவே இல்லை. உன்னை பிரகாசிக்க செய்வேன் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டார்னா அல்லது மாற மாட்டார். முழு வேதம் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வசனமும் நம்மளை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் தான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்கள் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. முழு வேதமுமே நம்மை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் தான். 66 புத்தகமும் நம்மளை குறித்து சொல்லப்பட்ட உடன்படிக்கை புத்தகங்கள் தான். ஒவ்வொன்றுமே ஒரு பத்திரம், உயில் பத்திரம் தான். நம்மளை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிற உயில் பத்திரம் தான். நமக்காக எழுதி வைத்திருக்கிற காரியங்கள், அதை நம்ம உணர வேண்டும். ஆனால் தான் அந்த வசனம் என்ன அழகா ஆரம்பித்து பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்திரு, எழுந்திரு. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்ப நம்மளோட காரியம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம். எங்க தூங்கி கொண்டிருக்கோமா? மரித்தோர் மத்தியில தூங்கி கொண்டிருக்கிறோமா? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்ப நம்ம மருத்துவர் இடத்துல நம்ம ஐக்கியம் இருக்கிறதா? மருத்துவர் இடத்துல ஐக்கியம் இருக்குதுன்னா நம்ம என்ன போய் சுடுகாட்டுல கல்ற தோட்டத்தை படுத்துருக்கோம்? கிடையாது. மருத்துவர் அப்படின்னா அது தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவநாமத்தை அறியாதவர்கள், தேவநாமத்தை அறிஞ்சதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் நம்ம எனக்கு நடக்காதுங்க. மரித்து போனது என்னன்னா விசுவாசத்தில் மரித்து போனவர்கள், இதெல்லாம் எனக்கு நடக்காது, நான்லாம் அப்படி கிடையாது. அது இந்த மாதிரி இருக்கிறது தான் தேவன் இந்த இடத்துல சொல்றாரு மரித்தோர்கள் அப்படின்னு. அப்ப தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவ வசனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், தேவ வசனத்தை புரிந்து கொண்டும் இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் சும்மா சொல்லப்படுகிறதுன்னு சொல்றவங்களை தான் தேவன் என்ன சொல்றாரு? மரித்தோர் என்று சொல்லுகிறார். ஆனால் தான் தூங்குகிற நீ எழுந்திருந்து அடுத்த காரியம் என்ன செய்ய வேண்டுமா? மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டுமா? விலகி இருக்க வேண்டுமா? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்ப நம்ம என்ன காரியம் இருக்கிறது? நம்ம இந்த இடத்துல நம்ம ஐக்கியம் இருக்கிறது. தேவனை அறிந்த மக்கள் மத்தியில நம்ம ஐக்கியம் இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம ஐக்கியம், நம்ம நண்பர்கள், நம்ம சுற்றுப்புறம் எப்படி இருக்கிறது நம்ம ஆராய்ந்து அறிவதற்காக கர்த்தர் தினம் அழைக்கிறார். அப்படி நம்ம செய்யும் பொழுது, மரித்தோரை விட்டு எழுந்திருக்கும் பொழுது, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுதான். நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிக்கணும். தூக்கத்துல இருந்து என்ன? தேவனை அறியாத தூக்கம், புத்தி மயக்கத்தில் இருக்க ஒரு தூக்கம், புத்தி மயங்கி இருப்பதுதான் தூக்கம் என்று சொல்லப்படுகிறது. மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னா என்ன? தேவனை அறியாத மக்கள் எடுத்து அந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம விடுதலை செய்யப்பட வேண்டும். விடுதலையாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்தில் தான் இருக்கிறது. அப்ப செய்யும் பொழுது கர்த்தர் அழகா சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார், பிரகாசிக்க செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, நம்ம எழும்பி பிரகாசிப்பது நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தமாக சகலத்தையும் செய்து முடித்து விட்டார் சிலுவையிலே. ஆனா அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்தில் இருக்கிறது. நாம் எங்கே இருப்போம் என்பதை நம்ம ஆராய்ந்து அறிவோம். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார் என்று சொல்லி இருக்கிறாரே, செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. எஸ் தம்பி, நாங்கள் எழும்பி பிரகாசிப்பதே உம்முடைய விருப்பம் என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமான இடத்துல வந்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. நாங்கள் எங்கள் உறக்கத்தை, எங்கள் சோம்பலை விட்டு எழுந்து மரித்தோரை விட்டு விலகி இருக்க நீர் எங்கள் அழைப்பதற்கான நன்றி ஆண்டவர். உண்மை அறியாத ஜனத்திலிருந்து, உண்மை அறிந்து புரிந்து உள்ள ஜனத்திலிருந்து விலகி இருப்பதற்கு அழைப்பதற்கான நன்றி ஆண்டவர். கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பிரகாசிப்பிக்க செய்வேன் என்று சொல்வதற்கான நன்றி ஆண்டவரே. எஸ் தவணை, அவர்கள் சோம்பலில் இருந்து, தூக்கத்திலிருந்து எழுந்து மரித்தோர் உமக்கு பிரியமில்லாத ஜனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று அந்த ஐக்கியத்திலிருந்து விலகி வரும் பொழுது, கர்த்தராவை கிறிஸ்துவை நீர் அவர்களை பிரகாசிக்க செய்வேன் என்று சொல்லுவதை உணர்ந்து அவர்கள் அதிலே நிலைத்தனுக்கு உதவி செய்யும் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீர் பிரகாசிப்பிக்க செய்வேன் என்பதற்கான நன்றியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.